சபரிமலை மண்டல பூஜைக்காக தற்போதைய கோவில் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து விளக்கு ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து 18ஆம் படி இறங்கிச் சென்று கோயில் முன்பாக உள்ள ஆழி குண்டத்தை பற்ற வைத்து இந்த ஆண்டு மண்டல பூஜை துவக்கி வைப்பார். தொடர்ந்து புதிய மேல்சாந்தியாக பொறுப்பேற்க உள்ள ஜெயராமன் நம்பூதிரியை 18ஆம் படி வழியாக அழைத்து வந்து தந்திரி மந்திரம் கண்டனரு ராஜிவர் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை பொறுப்புகளை ஒப்படைக்க இருக்கிறார். தற்பொழுது அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். അവനവരുടെ കൈവശമുള്ള പണമടങ്ങിയ ബാഗുകൾ കേസുകൾ മറ്റ് നിലവിലുള്ള സാധനങ്ങൾ സുരക്ഷിതമായി സൂക്ഷിക്കുക. ജനസേവനത്തിന്റെ വ്യത്യസ്ത മാതൃകയാണ് ഭഗവത് സന്നിധിയിൽ പോലീസ് സേന അംഗങ്ങൾ. ഭക്തജനങ്ങളുടെ സുഗമമായ ദർശനത്തിനും സുരക്ഷിതത്വത്തിനും പാതയൊരുക്കുന്ന പോലീസ് അയ്യപ്പന്മാർ നൽകുന്ന നിർദ്ദേശങ്ങൾ കർശനമായി പാലിച്ച് അയ്യപ്പസ്വാമിയെ മനസ്സിൽ ധ്യാനിച്ച് സുഗമമായ ദർശനത്തിനായി കാത്തിരിക്കുക. സ്വാമി ശരണം, സ്വാമി ശരണമയ്യപ്പ. തന്നെയാണ് പ്രതീക്ഷിച്ചിട്ടുള്ളത്. ഇപ്പോൾ ആ കാര്യം പറഞ്ഞതിന് ശേഷം മേൽശാന്തിയും ഒപ്പം മേൽശാന്തി ആളുകൾ ഇവിടേക്ക് എത്തുകയാണ്. சபரிமலையில் மண்டல விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயில் தந்திரி கண்டனரு ராஜிவர் முன்னிலையில் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி கோயில் நடையை திறந்து வைத்து தீபாராதனை காட்டி மண்டல பூஜையை தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்தோஷ், விவரங்கள். அதாவது தற்போது பாத்தீங்கன்னா இப்போ 5 மணி அளவுல சபரிமலையினுடைய நடையானது திறக்கப்பட்டிருக்கிறது. கோவில் இருக்கக்கூடிய தந்திரி ராஜீவரு கண்டரு தலைமையில தான் இன்னைக்கு இந்த பூஜைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த மேல்சாந்தி பரமேஸ்வரன் தான் இன்னைக்கு நடை திறந்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து தற்பொழுது கீழே, அதாவது கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஆழி குண்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஆழி குண்டத்தை அவர் தீ வைத்து அந்த இதை தொடங்கி வைக்கிறார். இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜைகளை அவர் தொடங்கி வைக்கிறாரு. இதை தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்க உள்ள மேல்சாந்தியாகிய ஜெயராமன் நம்பூதிரி இன்னைக்கு 18ஆம் படி வழியாக தந்திரியும் பழைய மேல்சாந்தியும் அழைத்துட்டு வருவாங்க. இதை தொடர்ந்து அவருக்கு தந்திரி மூல மந்திரங்கள் சொல்லி கொடுத்து இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை நடைபெறும் அனைத்து நாட்களிலும், அதை தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய ஐயப்பனுக்கு நடைபெறக்கூடிய இந்த பூஜைகள்ல புதிய மேல்சாந்தியானவர் பொறுப்பேற்க இருக்கிறாரு. அவருக்கான இந்த சடங்குகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சடங்குகள் முடிந்ததற்கு பிறகுதான் தற்போது காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கான 18ஆம் படி வழியாக ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கான அனுமதியை வழங்க இருக்கிறார்கள். தற்போது அந்த காலையிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அனைவருமே காத்துட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்த சடங்குகள் முடிந்த பிறகு இந்த ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் கோயிலுக்கு மேல 18ஆம் படி வழியாக அனுமதிக்கப்பட உள்ளனர். சந்தோஷ், மண்டல விளக்கு பூஜைக்காக தற்பொழுது கோயில் நடையானது திறக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது?
நிச்சயமாக கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காரணத்தினால பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்களால வந்து இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கு வர முடியாத ஒரு நிலை இருந்தது. குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து தான் அதிக அளவு பக்தர்கள் வந்து இந்த 48 நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து இந்த ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக வருவது வழக்கமாக இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக பெருந்தொற்று காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிய காரணத்தினால இந்த ஆண்டு அந்த பெருந்தொற்றெல்லாம் இல்லாத காரணத்தினால பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிக அளவில் இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த இப்ப வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை, அதாவது இந்த 44 நாட்கள் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட உள்ள நிலையில வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் பக்தர்கள் வரை எதிர்பார்க்கிறாங்க. இந்த 44 நாட்கள் சேர்ந்து மொத்தம் ஒரு 40 லட்சம் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தற்போது தேவசம் போர்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து தற்போது எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு மண்டல பூஜை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பக்தர்கள் வந்துட்டு அவங்க பத்திரமாக திரும்பி அவருடைய வீடுகளுக்கும் அவங்க திரும்பி போகணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவத்துறையில தான் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா கூட ஒரு 5 நிமிடத்துல வந்து அந்த இடத்திற்கு அவர்களை நெருங்கி அந்த இடத்துல இருந்து அவர்களை மீட்கக்கூடிய ஒரு இதைத்தான் வந்து தற்போது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மேலும் தற்போது இந்த காவல்துறை பாதுகாப்பு பணியிலையும் வந்து அதிக அளவுல காவல்துறை வந்து இந்த ஆண்டு பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிற காரணத்தினால காவல்துறை பாதுகாப்பும் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து நிலக்கல்லுக்கு அவங்களுடைய சொந்த வண்டியில வர்றவங்க அனைவருமே வந்து நிலக்கல்ல வந்து நிறுத்தப்பட்டு அரசு பேருந்துகள் அங்கிருந்து பம்பைக்கு இயக்கப்படுகிறது. அந்த வாகனத்துல ஏற்றி கொண்டு வந்து இங்க விடுறாங்க. இதை முழுக்க முன்பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் வந்து மேல அனுமதிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் முன்பதிவு செய்யாம வர்றவங்களும் இருந்தாலும் கூட அவங்க வந்து நிலக்கல்ல வந்து அவங்களுக்காக 10 இடங்களை வந்து அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 10 இடங்கள்ல வந்து ஆதார் கார்டுகளை காட்டி அவங்க வந்து முன்பதிவு செய்து இங்க வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். தற்போது இந்த மண்டல பூஜைக்காக இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே வந்து செய்து தற்போது வந்து தயார் நிலையில எதிர்வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு வரவேற்கும் விதமாக தயார் நிலையில இருக்குதுன்னு தான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியது. சந்தோஷ், உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.